வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 16/7/2024 கெஸிங் என்னென்னு பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸ் 3 PM ஸ்ரீ சக்தி நம்பர் 424 செவ்வாய்க்கிழமை. ஸோ என்ன அடிப்பான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கெஸிங் 15ஓட ரிவ்யூ. 15ஓட ரிவ்யூ பார்த்தோன்னா சும்மா அருமையாக எடுத்திருந்தோம் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு பாக்ஸ் சொல்லிக்கலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி உடனே கமெண்ட் பண்ணாங்க. ஸோ 328 ஒன்றும் இல்லை, அந்த 8 மேலே போனால் முடிஞ்சிச்சு. 832. ஸோ நீங்கள் பாக்ஸ்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக போட்டிருப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கும் தெரியாது இல்லையா பாக்ஸ் தான் வரும்னு. ஸோ பாக்ஸுன்னு வரும்போதெல்லாம் பாக்ஸ் சொன்னேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி எனக்கே ஒரு எண்ணம் தோணலை. சரி, ஓகே, இன்றைக்கி நான் ஒரு முயற்சி பார்ப்பேன். இந்த முயற்சியில் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு எந்த பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து ஆடுங்க. அதை நான் சொல்ல விரும்புகிறது எப்பயுமே. அந்த ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்ஸில் பார்த்தோன்னா டெய்லி, மந்த்து, வீக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கும் டெய்லி சார்ட்டுக்கும் உள்ள மெயினாக ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மந்த் சார்ட்டுக்கும் வீக்லி சார்ட்லேயும் ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. சரி, என்ன கெஸ்ஸிங் பாருங்கள். இப்போ மந்தோட கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நல்லா பார்த்திங்கன்னா மார்ச்சில் இதே 16 மார்ச் 16, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இதெல்லாம் 16 என்ன அடிச்சிருக்கான்னா இங்கே பாருங்கள், ஒரு 10 அடிச்சிருக்கான். ஒரு மாதம் கழித்து 10 அடிச்சிருக்கான். அப்போ ஒரு மாதம் கழித்து ஆல் போர்டில் 10 அல்லது இந்த 10 பவர் ஆக்கணும் 65 அல்லது வேறு எப்படிலாம் ஆடுவானோ அதை பார்த்து நல்லா தெளிவாக ஆடுங்க. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இடையில பாருங்கள், ஏப்ரல் மாதம் AC 5, ஜூன் AC 5. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுனால ஒவ்வொரு மாதம் ஜம்ப் ஆகி இங்கேன்னு வந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ கவனிச்சிக்கிங்க, இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வீக்லி சார்ட்டில் என்னென்னா 192. ஸோ இந்த 2 ஏ போர்டில் ஒரு வாய்ப்பாக இது கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ABC ஏ போர்டில் 2ங்கிற ஆப்ஷனை நான் இங்கே கொடுக்குறேன். இந்த 2 கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடைக்கிது. அது எப்படி ஸ்ட்ராங் ஆகுதுன்னு இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா டெய்லி சார்ட்டில் மெயின் கெஸ்ஸிங் இருக்குது. இந்த டெய்லி சார்ட்டோட கெஸ்ஸிங் தான் எக்ஸாம்பிளோட மேட்ச் ஆக போகுது. சரி, பார்த்துங்க. டெய்லி சார்ட்டில் XYன்னு ஒரு இடத்துல போர்டு 6 நம்பர் எழுதியிருக்கேன். Z ABC. ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் எடுக்க போகிறேன். என்ன நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இந்த 3 பார்த்தீங்களா, இந்த 3 ஒரு நாள் கழித்து இங்கே 3 ஒரு ஏ போர்டில், அதாவது பி போர்டில் ஏ போர்டில், அடுத்தது 8, அடுத்து 8, அடுத்து 2 வருது. ஸோ 2, ஸோ 2ங்கிற ஆப்ஷன், அதாவது 8 3 8 2 3 8 2. ஸோ 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிடைக்குது. ஸோ இந்த 2 3ஆவது வரும்போது பவரில் இருக்குமான்னு கவனிச்சிங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் இதுக்கு பவர் சொல்லி ஆகிறேன் ஏ போர்டில். ஸோ ஓகேங்களா? தேவைன்னா பவர் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறேன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த XYZ போர்டு 5 6 3 3 2 4. ஸோ இதில் அப்படியே இந்த ட்ராக்கும் நம்ம ஆட போகிறோம். எப்படின்னு நல்லா படிச்சிங்க. இப்போ 4 உள்ளகர் 2, அதுக்கு உள்ளகர 3. ஸோ அப்போ 4 2 3, அடுத்த ஜம்ப் ஆனாலும் 3. எப்படி பார்த்தாலும் அடுத்தது 3 தான் ஒரு சான்ஸாக சி போர்டில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை, அப்படி என்ன கிடைக்குன்னா ஸோ 2 ரிப்பீட்டடாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சரி, நான் சொல்கிறது நல்லா பார்த்துங்க. 324 4 சென்ட்ரு, 2க்கு 2 3க்கு 3 அந்தாண்ட போனாலும் 3. இது பேசிக்கான ஆட்டம். அடுத்தது 2 தான் இந்த இங்கேயே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் 2 வரணும் அப்படின்னா அது ஒரு ஆப்ஷன் எக்ஸாம்பிள் இருக்குது. அதை சாட்டிடுறேன், அதையும் நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சென்ட்ராக்குனா இப்போ இந்த 2 இப்போ 4 வச்சு சென்ட்ராக்கி சொல்லிட்டேன். இப்போ 2 சென்ட்ராக்குறேன். 3 அதுக்குள்ளே 3, அதாவது 3க்கு 3 அதுக்குள்ளே 3 அல்லது 6. அப்போ 3 அல்லது 6. ஸோ அப்போ 2 ஆப்ஷன் இங்கே புரிஞ்சிருக்கும். அதாவது அடுத்த போர்டு இல்லைனா ஜம்ப் ஆனால் அதுக்கு அடுத்த போர்டுன்னு தான் ஆப்ஷனில் போகும். இப்போ இன்னொன்று என்னென்னா 832 இங்கே 3 பவர் ஆனால் 832. ஸோ 8 3 2 832 832. இதே ஆப்ஷனில் ஏ போர்டில் 4. சரி, 4 ஏன் சொல்கிறேன்னா நல்லா பார்த்தா புரியும். 483 483. அப்போ ஏ போர்டில் 4, பி போர்டில் 3 அல்லது பவரில் 8. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சிக்க, 483
483. ஸோ இதில் வரலையும் 832 832. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு போர்டு 4 அல்லது 8 கன்ஃபார்மாக உட்காரத்துக்கு நிறையா சான்ஸு இருக்குது. ஏன்னா ஏவிலையும் பிலையும் 4 அல்லது 8 உட்காரத்துக்கு ஏதோ ஒரு போர்டு கண்டிப்பாக உட்காந்துரும். ஸோ இதில் 4 உட்காந்து இதில் உட்காரது வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்னென்னா சி போர்டு என்ன சொல்கிறேன்னா, அதான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 2, இந்த 2 வச்சுருக்கேன், அடுத்து 3 வச்சுருக்கேன். சரி, இந்த 2 ஏன் வச்சேன்னா அந்த 2க்கான ஆப்ஷன்ஸு சொல்லிடுறேன். அதுதான் எக்ஸாம்பிள். சரி, அந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது அப்படின்னு இந்த ட்ராக் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்னா நல்லா பாருங்கள். எக்ஸாம்பிள் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ஜூன் எடுத்து பார்த்தா தெரியும். 1 2 3 4. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த ரிசல்ட்டு, இதை விட்டுருங்க. அடுத்து 952 அடித்தான். ஸோ 952 95. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 95 ஏபிலேருந்து பிசியில் வச்சான். அதே தான் 32 ஏபிலேருந்து பிசியில் வச்சுருக்கான். அப்படின்னா அடுத்தது என்ன அடிப்பான் அப்படின்னு ஆடும்போது சியில் இருக்கிற 5 மூட்டலும் வச்சுக்கிட்டான். அப்படியே சியில் இருக்கிற 5 மூட்டலும் வச்சுக்கிட்டான். அப்போ சியில் இருக்கிற 2 மூட்டலும் வச்சுக்கிறதுன வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தான் கான்செப்ட். ஓகேங்களா, அதே ஆட்டத்தில் 5 6 7 இங்கே என்ன வரும்னு நான் மறந்துட்டேன். இந்த 7 இருக்கா பாருங்கள். அப்படி கன்ஃபார்ம் ஆகிட்டான் 4 3 2. அப்போ ஏ போர்டு 2க்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ ஏசி 22. ஸோ நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல என்ன நான் எழுத மறந்துட்டேன். 5 6 7 அப்படின்னு இங்கே இருந்திருந்தால் அப்போ 4 3 2 இது ஒரு ரம்மின்னா அப்போ 4 3 2 இது ஒரு ரம்மி. ஸோ ரம்மிக்கு ரம்மி. அப்போ ஏ போர்டு ஸ்ட்ராங்காக 2ஆகவும் ஏ போர்டில் சி போர்டில் ஸ்ட்ராங்காக 2ஆகவும் வைக்கலாம். ஸோ இதை கவனிச்சிட்டிங்கன்னா இதை எழுதிடுங்க. நான் அதை எழுத மறந்துட்டேன். எக்ஸ்பிளனில் இதை மட்டும் நிறுத்திட்டேன். ஸோ இதை கவனிச்சிக்கிங்க. இது 7 இருந்தால் அப்போ இங்கே 2 வைக்கலாம். ஸோ அப்போ ஏசி 22ன்னு வச்சு பார்க்குங்க. இது இருந்தால் அது வைங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுவும் ஒரு ரம்மி, அப்போ அதுவும் ஒரு ரம்மி. ஓகேங்களா, சரி. அப்படின்னா இன்றைக்கி ஆட்டப்படல ஆல் போர்டு சிங்கிள் என்ன வரும்னா இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு 2 கண்டிப்பாக வந்தே தான் தீரணும். ஆல் போர்டு சிங்கிளில் 2 வந்து தான் ஆகணும். ஸோ 2D என்ன ஆகலான்னா இந்த கான்செப்ட் பார்த்தோன்னா இந்த 3க்கு 3 அது இதெல்லாம் வந்து பிசிலே சொல்கிறேன். பிசிலே 3 33 32 அடுத்தது 62 63. ஸோ இது பிசியில் சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துங்க, பிசிலே சொல்லிட்டேன். ஸோ அடுத்ததெல்லாம் கீழே பாருங்கள் 83 82. ஸோ அப்போ இதையும் பார்க்கணும்ல. ஸோ பிசிலே சொல்லியிருக்கேன், நல்லா கவனிச்சிக்கிங்க. இது பிசி. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்கிறான்னா ஏசியில் சொன்னால் 22. ஸோ இங்கே எழுதிட்டேன். 22 72 42 23 73 43. இது ஏசி. அப்போ ஏபி என்ன இல்லைன்னா 23 26 28. அதே தான் 43 46 48. ஸோ நல்லா கவனித்து ஆடுங்க. பொறுமையோடு ஆடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. அர்ஜென்ட் பட வேணாம். ஸோ நல்லா கவனித்து இது எந்த ட்ராக் இம்பார்ட்டன்ட் ட்ராக்கோ அதை மட்டும் ஆடுங்க. ஸோ மீதி 7 இருக்குது. ஸோ அந்த 7 உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பவரில் வச்சுருக்கேன். ஸோ 7 மட்டும் பவரில் இருக்குது. தேவைன்னா பவரில் ஆடுங்க. சரி, 3 டிஜிட் என்ன ஆடலாம்? இன்றைக்கி 3D என்ன ஆடலான்னா ஏ போர்டு 2 ஃபஸ்ட்லேயே இருந்தால் பி போர்டில் என்ன ஆடலாம்? ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. 3 and 8 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 3ஆக இருந்தால் அடுத்தது சி போர்டு 2 தான் 232 432. அதே வந்து 262 462. ஸோ இந்த மாதிரி 2 அப்படிங்கிற ஆப்ஷனும், ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் போல 2 திரும்ப உட்காந்தால் 2ங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இது இல்லாமல் மற்ற கெஸ்ஸிங்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நல்லா நீங்களே பாருங்கள். எழுத இடம் இல்லாதனால நான் சொல்லிடுறேன். கெஸ்ஸிங்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏ போர்டில் 2 4 இம்பார்ட்டன்ட், 7 சப்போர்ட்டு. ஸோ 7 சப்போர்ட்டு, 2 4 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பி போர்டில் 3 8, அடுத்து 6 மிஸ் பண்ணிட்டேன். பி 6 தேவைப்படுது, அது தேவைன்னா எடுத்துடுங்க. சி போர்டில் 2 மட்டும் எழுதியிருக்கேன், 3 தேவைன்னா எடுத்துடுங்க. ஸோ இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன
அப்படிங்கிறத நல்லா தெளிவாக பார்த்துடுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம்.